பாஸ்கா 4ஆம் ஞாயிறு. ஆயனின் குரல். பொதுவாகவே பாஸ்காவின் 4வது ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்று கேட்டால், இந்த ஞாயிறன்று இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஆயன் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை, நானே நல்ல ஆயன் என்று குறிப்பிட்டு சொல்கின்றார். அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது சில வார்த்தைகளை தனக்குத்தானே பயன்படுத்திக் கொள்கின்றார். அதில் முதல் வார்த்தை நல்ல ஆயன் நானே என்று சொல்கின்றார். இரண்டாவதாக ஆட்டுக்கொட்டிலுக்கு வாயில் நானே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். மூன்றாவதாக ஆட்டுக்கொட்டில் வாயிலுக்கு காவலன் நானே என்று சொல்கின்றார். இந்த நல்லாயன் ஞாயிறன்று இந்த 3 வார்த்தைகளை தனக்குத்தானே ஆண்டவர் இயேசு பயன்படுத்திக் கொள்கிறார். அதில் நாம் தியானிக்க போவது நல்ல ஆயன் நானே. அதிலும் குறிப்பாக எதை தியானிக்க போகிறோம் தெரியுமா? ஆயனின் குரலை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்க போகின்றோம். இந்த குரலில் என்ன சிறப்பு இருக்கிறது என்றுதானே கேட்கிறீர்கள். 1000 சிறப்புகள் இருக்கின்றது. அதில் 5 சிறப்புகளை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம். அது வெறும் சிறப்பு மட்டுமல்ல, ஆயன் தன் குரல் வழியாக ஆடுகளுக்கும் மந்தைகளுக்கும் சொல்லக்கூடிய குறிப்புரை அல்லது செய்தி என்ன என்பதை பற்றித்தான் அந்த ஆயனின் குரல் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. அந்த குரலை பற்றி ஒவ்வொன்றாக தியானிப்போம். முதலாவதாக அன்பு குரல். ஆயன் எப்பொழுதுமே தனது மந்தையை சார்ந்த ஆடுகளை அன்பு செய்கிறார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாயிலாக எடுத்து கூறுகின்றார். அப்படி அன்பு செய்வதற்கு அடையாளமாக ஆயன் என்ன செய்கின்றார்? ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கின்றார். நாம் ஏன் நமது குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்றோம்? சொல்லி அழைப்பதற்காக. அப்படித்தான் ஆயனும் தனது மந்தையைச் சேர்ந்த ஆடுகளுக்கு பெயர் வைத்து அந்த பெயரை சொல்லி அழைக்கின்றார். இதுதான் ஆயனின் அன்பு குரலை ஆடுகளுக்கு வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த குரலை உணர்ந்து கொண்டு, ஆயனின் குரலை உணர்ந்து கொண்டு ஆடுகள் என்ன செய்கின்றன? அழகான சப்தம் எழுப்பிக் கொண்டு வந்து ஆயனோடு ஒட்டி உறவாடுகின்றன. சில சமயங்களில் ஆயனின் மடியிலும் படுத்துக் கொள்கின்றன. சில சமயம் அவரது தோள் மேல் கூட ஏறிக்கொண்டு தனது அன்பை ஆடுகள் வெளிப்படுத்துகின்றன. எதனால் வெளிப்படுத்துகின்றன? ஆயனிடமிருந்து வருகின்ற அன்பு குரலை அவைகள் கேட்பதால், அந்த அன்பை உணர்வதால் தான் அவைகள் அவ்வாறு செய்கின்றன. இது ஆடுகளுக்கு. அப்படியே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு நல்ல ஆயனாக இருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது, பேதுருவை அவர் அழைக்கின்றார். நீ என் பின்னே வா, நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக ஆக்குவேன் என்று சொல்கின்றார். நம்மை யாராவது இப்படி கூப்பிட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, வீடு, மனைவி, மக்கள், செய்கின்ற தொழில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனே பின்னே செல்வோமா? செல்ல மாட்டோம். ஆனால் பேதுரு என்ன செய்கிறார் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு குரலை கேட்கின்றார். அந்த குரலில் அன்பு இருந்ததால் தான் உடனடியாக தான் வைத்திருந்த படகையும் வலைகளையும் மீன்களையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் பின்னால் உடனடியாக சென்றார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் குரலில் எப்பேற்பட்ட ஆயனுக்குரிய அன்பு குரல் இருந்தது என்பதை பேதுரு உணர்ந்திருந்தார். அந்த காரணத்தினால் தான் உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்ந்தார் என்று பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சிறப்பான உதாரணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயன் குரலோடு இருந்தார் என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மதலேன் மரியாள் கல்லறைக்குள் சென்று பார்க்கின்றார். அங்கு நின்று அழுது கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி, ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்கின்றார். அவரும் பேச ஆரம்பிக்கின்றார். என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், நீர் தெரிந்தால் சொல்லும் என்று கேட்கின்றார். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? மரியா என்ற வார்த்தையை சொல்கின்றார். அந்த குரலை கேட்ட உடனேயே மரியா திரும்பி பார்த்து ரபூனி, அந்த ரபூனி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? போதகரே என்று சொன்ன உடனேயே அவரது கால்களை கட்டி அணைத்துக் கொள்கின்றார். என்ன பொருள்? அந்த நேரம் வரை வேறு வார்த்தைகளில் வேறு குரலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்தார்.
ஆனால் மதலேன் மரியாவுக்குரிய வார்த்தை என்ன? பெயர் சொல்லி மரியா என்ற ஒரு அன்பு குரலை சொன்ன உடனேயே மரியாள் அதை உணர்ந்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னை அன்பு செய்தவர்களையும் தான் அன்பு செய்தவர்களையும் எந்த அளவிற்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார், அந்த குரலை அன்பு செய்தவர்கள் எந்த அளவிற்கு தெரிந்து கொண்டார்கள் என்பதற்கு பேதுருவும் மகதலேன் மரியாளும் நல்ல உதாரணமாக இருக்கின்றார்கள். நமது வாழ்விற்கு வருவோமே, நாமும் அன்பு செய்யக்கூடிய செயல்களை நமது குரல் வழியாகத்தான் நம்மை அன்பு செய்வர்களுக்கு அல்லது நாம் அன்பு செய்வர்களுக்கு நாம் தெரிவிக்கின்றோம். எப்படி? நமது குழந்தைகளை எவ்வாறு அழைக்கின்றோம்? செல்லம், இங்கே வா என்று சொல்கின்றோம். என் தங்கமே, என் கண்ணுக்குட்டியே, என்னை பெற்றெடுத்த மகனே என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? இதெல்லாம் எதை குறித்து காட்டுகின்றது? குரலிலேயே நாம் அன்பு செய்து காட்டுகின்றோம், என் வார்த்தையிலேயே அன்பு வெளிப்படுகிறது என்பதைத்தான் காட்டுகின்றது. இதை கேட்ட உடனேயே நமது குழந்தைகள் எவ்வளவு அழகாக நம்மிடம் வந்து ஒட்டி கொள்கிறார்கள் பார்த்தீர்களா? அதே போலதான் கணவன் மனைவி இருவரிடையும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அன்பு குரலை வெளிப்படுத்துவதாக இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் ஆயராக அவர்கள் மாறி போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆயனின் முதல் குரலை எதை வெளிப்படுத்துகின்றது? அன்பை வெளிப்படுத்துகின்றது என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக ஆயனின் குரல் எதை வெளிப்படுத்துகிறது? ஒழுங்குபடுத்தும் குரல். இதில் அதிக அளவு அன்பு இருக்கின்றது, அதே சமயத்தில் சிறிதளவு கண்டிப்பும் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? ஒருவேளை ஆடுகள் வழி தவறி போய்விடக் கூடாது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். அதாவது ஒழுங்குபடுத்தும் குரலை அவர் பேசுகின்றார். இதில் 90% அன்பு இருக்கும், 10% சிறிது கண்டிப்பு இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். இதற்கு ஒரு உதாரணம் என்னவென்று கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அருமையான உவமை, விண்ணரசிற்கு செல்லும் பாதை அகன்ற பாதையா அல்லது குறுகிய பாதையா என்று பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் எல்லோரும் அகன்ற பாதை வழியாகத்தான் செல்வார்கள். அது ஆட்டுக்குட்டிகளானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? நீங்கள் குறுகிய பாதை வழியே போங்கள் என்று சொல்கின்றார். அப்போதுதான் விண்ணக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். இதுதான் ஒழுங்குபடுத்தும் குரல். முன்பாக நின்று, ஆடுகளுக்கு முன்பாக நான் செல்கின்றேன், என்னை ஆடுகள் பின்தொடர்கின்றன என்று இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார் அல்லவா? என்ன செய்கின்றார்? அவர் ஆடுகளுக்கு முன்பாக சென்று அந்த அகன்ற பாதையை அடைத்து கொண்டு நிற்கின்றார். குச்சியை காட்டி, தன் கோலை காட்டி இந்த பக்கம் காட்டும் பொழுது அந்த ஆடுகள் குறுகிய பாதை வழியே செல்ல ஆரம்பிக்கின்றன. இதுதான் ஒழுங்குபடுத்தும் குரல். அந்த குரலை உயர்த்தி சற்றே கண்டிப்புடன் சொல்லும் பொழுது ஆடுகள் அந்த வழியை பார்த்து செல்கின்றன. நமது வாழ்க்கைக்கு வருவோமே, நாம் என்ன செய்கின்றோம்? நாம் பெற்றெடுத்த குழந்தைகளானாலும் சரி, அல்லது நம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களானாலும் சரி, சில நேரம் ஒழுங்குபடுத்தும் போது என்ன செய்கின்றோம்? தம்பி, இந்த பக்கம் போகாதே, இந்த பக்கம் வா. இதில் 90% அன்பு இருக்கின்றது, அதே சமயத்தில் ஒழுங்கும் இருக்கின்றது. ஒரு சாலையில் சந்திப்பு இருக்கக்கூடிய இடத்தில் காவலர் என்ன செய்கின்றார்? இந்த பக்கம் செல்லாதீர்கள் என்று கையை காட்டிவிட்டு இப்படி கை காட்டும் பொழுது நாம் அங்கு செல்கின்றோம். அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது? அன்பும் இருக்கின்றது, சிறிதளவு கண்டிப்பும் இருக்கின்றது. அன்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பக்கம் போகாதிருக்கும் பொழுது நமக்கு விபத்து ஏற்படாது என்பதை சுட்டி காட்டுகிறது அல்லவா? இதுதான் ஆயனின் ஒழுங்குபடுத்தும் குரல். மூன்றாவதாக எச்சரிக்கும் குரல். இங்கு பார்த்தோம் என்றால் 50% அன்பு இருக்கின்றது, 50% கண்டிப்பும் இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆபத்தை சுட்டி காட்டும் விதமாகத்தான் ஆயனின் எச்சரிக்கை குரல் ஆடுகளுக்கு தரப்படுகின்றது. நம் வீட்டில் கோழிகள் வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி நாம் இதையெல்லாம் கிராமங்களில் எல்லாம் பார்ப்போம். கழுகுகளோ அல்லது காகங்களோ அல்லது வல்லூர்களோ மேலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது கோழி வளர்ப்பவர்கள் என்ன செய்வார்கள்? என்ற ஒரு சப்தத்தை எழுப்புவார்கள். உடனடியாக தாய்க்கோழியும் சேய்கோழிகளும் என்ன செய்யும்? ஒரு இடத்திற்கு சென்று மறைந்து ஒளிந்து கொள்ளும். அந்த குரல் எச்சரிக்கை குரல். மேலே உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்ற எச்சரிக்கும் குரலை கேட்டால் நிச்சயமாக அந்த கோழிகள் பிழைத்துக் கொள்ளும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது இராபோஜன உணவில் தன் சீடர்களுக்கு சொல்கின்றார். அதிலும் குறிப்பாக அவர் பேதுருவுக்கு என்ன சொல்கின்றார்? இன்று இரவே
3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று எச்சரிக்கையாக சொல்கின்றார். அவர் அதை கேட்ட பாடாக இல்லை. நீ என்னை மறுதலிக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நீ மறுதலிப்பாய் என்று எச்சரிக்கையாக சொல்கின்றார். அதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அதே போல யூதாசுக்கும் என்ன சொல்கின்றார்? உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று எச்சரிக்கையாக சொல்கின்றார். அவனும் அதை உணர்ந்து கொண்ட பாடாக இல்லை. அதனால் தான் அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து நான்று கொண்டான். அதே சமயத்தில் பேதுரு ஆண்டவரையும் மறுதலித்தார், போய் வருத்தமும் பட்டார். எச்சரிக்கையை அவர் கடைபிடித்திருந்தால் இருவருமே நிச்சயமாக அந்த பாதையிலிருந்து அவர்கள் தப்பித்திருக்கக்கூடும். அதே போல மற்ற சீடர்களுக்கும் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? இன்று இரவே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஆயனை அடிப்போம், மந்தைகள் சிதறிப்போம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இன்று இரவே என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்று எச்சரிக்கை மணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு விடுக்கின்றார். அப்படியே நமது வாழ்விற்கு வருவோமே. பல நேரங்களில் நாம் எச்சரிக்கை சிம்பல்களை பார்த்திருக்கின்றோம். அவைகள் என்ன சொல்கின்றன? ஒரு மண்டை ஓட்டை போட்டு 2 எலும்புகளை வைத்திருந்தால் எச்சரிக்கை, இங்கு ஆபத்து அதிகம் உள்ளது என்று என்ற ஒரு குறிப்புரையை அது வெளிப்படுத்துகின்றது. அதே போல கண்டிப்புடன் இங்கு போகக்கூடாது, நோ நீ போகக்கூடாது, இங்குதான் வர வேண்டும், நிச்சயமாக நீ வந்தே தீர வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா? இதெல்லாம் எச்சரிக்கைக்குரிய வார்த்தைகள். எச்சரிக்கையை மதிக்கும் பொழுது நமக்கு நன்மை, மதிக்காத போது தீமையில் தான் அந்த குரலானது போய் முடிகிறது என்பதை ஆயனின் எச்சரிக்கை குரல் நமக்கு உணர்த்துகின்றது. 4வதாக கண்டிக்கும் குரல். இந்த கண்டிக்கும் குரலை பொறுத்தவரை 100% கண்டிப்பும் இருக்கின்றது, 100% அன்பும் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வகையான கடுமையான எச்சரிக்கை என்றும் கூட சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயனாக இருந்து எந்த இடத்தில் கண்டிக்கிறார் என்று பார்த்தால், கெத்சமனி தோட்டத்தில் பேதுருவை கண்டிக்கின்றார். எப்பொழுது? அவர் வாளை உருவி காவலின் வழக்காதை வெட்டிவிட்டார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலும் கண்டிக்கிறார். நீ வாளை உரையில் போடு, வாள் எடுத்தவன் வாளால் மடிவான் என்று கண்டிப்புடன் கூறுகின்றார். அதே போல யோவானும் அவரது சகோதரர்களும் ஒரு இடத்திற்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு செல்கிறார்கள். அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த ஊருக்குள்ளேயே அனுமதிக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் இருவரும் என்ன செய்கின்றார்கள்? நாங்கள் வானத்திலிருந்து நெருப்பு பொழிந்து இந்த ஊரை அழிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரா என்று இயேசுவிடம் கேட்கிறார்கள். அவர்கள் அன்பு செய்வதாக நினைத்துக் கொண்டு கேட்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? கண்டிக்கின்றார். அவர்களை திரும்பி பார்த்து கண்டிக்கின்றார் என்ற வார்த்தை நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் 100% அன்பு இருப்பதால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 100% அவர்களை எச்சரிக்கின்றார். கடுமையான எச்சரிக்கை விடுத்து இனிமேல் நீங்கள் அப்படி பேசக்கூடாது என்பதை சொல்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்துவின் குரலில் கண்டிப்பும் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். நமது வாழ்விற்கு வரும் பொழுது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நமது குழந்தைகளை கண்டிக்கிறார்கள் அல்லவா? நீ இதை செய்தே ஆக வேண்டும், இதை நீ செய்யவே கூடாது என்று கண்டிக்கிறார்கள் அல்லவா? அந்த குரலை கேட்காமல் நடந்தால் நிச்சயமாக பாதகம் குழந்தைகளுக்கு என்பதை உணர வேண்டும். 5வதாக ஆயனின் குரல் எப்படி இருக்கின்றது? ஆயனின் அழுகுரல். இந்த குரல் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட குரல். இது மற்ற ஆடுகளுக்கு கொடுக்கப்பட்ட குரல் அல்ல. தனக்குத்தானே ஆயன் தன் மனக்குமரலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குரல். அவன் அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை யார் புரிந்து கொள்ள வேண்டும்? ஆடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு 4 செயல்களும், அதாவது அன்பு குரல், ஒழுங்குபடுத்தும் குரல், எச்சரிக்கும் குரல், கண்டிக்கும் குரல் எல்லாம் ஆடுகளுக்கானவை. ஆனால் இந்த அழுகுரல் என்பது ஆயனுக்கான குரல். ஏனென்றால் ஆயனுக்கும் உணர்வுகள் இருக்கிறது அல்லவா? அந்த ஆயன் அழுகின்ற பொழுது அவனை அன்பு செய்கின்ற, ஆயனை அன்பு செய்கின்ற ஆடுகள் என்ன செய்கின்றன? தேடி போய் அவனிடமே நின்று கொண்டு அவைகள் சப்தம் எழுப்பும். சப்தம் எழுப்புகின்ற பொழுது அவை நாங்கள் உனக்கு இருக்கின்றோம், நீ ஏன் அழுகின்றாய் என்ற ஒரு குரலை கேட்கின்றது, ஒரு வார்த்தையை பேசாமல் பேசுகின்றது என்பதை உணர வேண்டும். நல்ல உதாரணம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராப்போஜன உணவில் இருக்கும் பொழுது அவரது மார்பில் ஒருவர் சாய்ந்து கொண்டார். அவர்தான் திருத்தூதர் யோவான்.
நாங்கள் உம்மோடு இருக்கும் பொழுது யார் உம்மை வந்து காட்டிக் கொடுக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து உள்ளம் நொந்து போய் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யோவான் அவரது மார்பில் சாய்ந்து, நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவின் அழுகுரலை கேட்டார். அன்பார்ந்தவர்களே, இதை அப்படியே நமது வாழ்விற்கு எடுத்துக்கொண்டு வரும் பொழுது, வீட்டில் கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பெரியவர்களும் இருக்கலாம், நண்பர்களும் இருக்கலாம். எல்லோருமே மனிதர்கள் தானே. அவர்களும் தங்களுக்குள்ளாகவே அழுது கொண்டிருப்பார்கள். அப்படி அழுது கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் ஆடுகளாக இருந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆயனின் அழுகுரலை, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், பெரியவர்களின் குரலை கேட்டு பழக வேண்டும். கேட்டு பழகி, நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். பார்த்தீர்களா? ஆயனின் குரலில் எத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றது. இந்த அத்தனை அர்த்தங்களையும் தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயன், இத்தனை குரலையுமே வெளிப்படுத்தி தானே ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். நாமும் அந்த முன்னுதாரணத்தை பின்பற்றி நல்ல ஆயனை பின்பற்றி நல்ல ஆயனாகவும் நல்ல ஆடுகளாகவும் இருப்போம்.